அசாத்தி கொஞ்சம் குடிக்க தண்ணி கொண்டு வாமா. பாரு, என்னதான் இருந்தாலும் நீ மில்லுல மேனேஜர் அப்படி பேசிருக்க கூடாதுப்பா. அண்ணா அவங்கிட்ட எல்லாம் அப்படிதானே பேசணும், அப்பதான் வேலை வாங்க முடியும். ஆமா பாரி, அதுவும் சரிதான். ராசாத்தி மங்க எங்க வீட்டுல ஒருத்தரையும் காணோம். என்ன சித்தப்பா? எல்லாரும் எங்க போயிட்டாங்க? அம்மாவும் கண்மணி அண்ணியும் மேல இருக்காங்க. சித்தி கிச்சன்ல சமைச்சிட்டு இருக்காங்க. ராசாத்தி அண்ணி எங்க போனாங்கன்னே தெரியல. ராசாத்தி எங்க போனான்னு தெரியலையா? ஆமா சித்தப்பா, காலையில இருந்து நான் பார்க்கவே இல்ல. காலையில இருந்தா? வீட்டுல எல்லாரும் என்னதான் பண்ணிட்டு இருக்கீங்க? மங்க மங்க இதோ வரேங்க. இந்தாங்க. அண்ணா இருக்கட்டும். ஆமா ராசாத்தி எங்க? இங்கதானே எங்கேயோ இருந்தா, நான் பார்க்கலங்க. என்ன மங்க இப்படி பேசுற? வீட்டுல இருக்க பொண்ணு எங்க இருக்கிறா என்ன பண்றான்னு தெரிஞ்சுக்க மாட்டியா? மரகதம், மேல இருந்தானே வர்ற. ராசாத்தி அங்க இல்ல? ஆமா, எனக்கு அதுதான் வேலை. அவ எங்க போறா என்ன பண்றான்னு பாக்குறது. மாமா, ராசாத்தி மேல இல்ல, அவ கோயிலுக்கு தான் போயிருப்பா, வேற எங்கேயும் போக மாட்டா. நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. மாமா, ஆனா கோயிலுக்கு போயிருந்தா இந்நேரத்துக்கு வந்திருக்கணும். கோயில் இல்லாம அவளுக்கு என்ன வேலை? ஆமா, அதுவும் சரிதான். கோயிலுக்கு போயிருந்தா இந்நேரம் வந்திருக்கணுமே. இவ்வளோ நேரமாகி அவ வரலன்னா ஏதோ தப்பா இருக்கு மாமா. அவளுக்கு என்ன ஆக போகுது? அவளுக்கெல்லாம் ஒண்ணும் ஆகாது. விட்டா இந்த ஊரையே வித்துட்டு போயிடுவா. மரகதம், எப்ப எப்படி பேசணுங்கிறதே உனக்கு தெரியாதா? ராசாத்திய காணன்னு ஆளாளுக்கு கவலைப்பட்டு இருக்கிறான். இப்ப போய் குத்தலா பேசிட்டு இருக்க. ராசாத்தி இப்படி யார்கிட்டயும் சொல்லாம எங்க போயிருப்பா? ஒருவேளை அவ அம்மா வீட்டுக்கு போயிருப்பா. அவ எதுக்குக்கா அங்க போறா? செண்பகம் வந்து கூப்பிட்டால நம்ம வீட்டுக்கு வந்துருன்னு, அதான் அங்க போயிருப்பா. அப்படிலாம் ராசாத்தி போமாட்டாக்கா. அவ இங்கதான் பக்கத்துல எங்கேயாவது போயிருப்பா. பக்கத்துல போயிருந்தானா இந்நேரத்துக்கு வந்திருக்கணுமே. எனக்கு நல்லா தெரியும் அவ அங்கதான் போயிருப்பா. என்னதான் நீங்க சத்தியம் பண்ணி சமாதானம் பண்ணாலும் அவ நம்பாம அவ அம்மா வீட்டுக்கு தான் போயிருப்பா. அவ குணம் அப்படி. அவளுக்கு நம்ம குடும்பம் எல்லாம் முக்கியம் இல்ல. நான் தான் சொன்னேன்ல, அவளால இந்த வீட்ல பிரச்சனை மேல பிரச்சனைன்னு. இப்ப பாருங்க, அடுத்த பிரச்சனையை ஆரம்பிச்சுட்டா. இனியா, அம்மா, இங்க வா. என்னம்மா? ராசாத்திய காணும்டா. அவ எங்க போனா என்னன்னு தெரியல. அவ எங்க போயிருக்க போறா? ஏதாவது கோயிலுக்கு போயிருப்பா. இல்லடா, நாங்களும் அப்படித்தான் நினைச்சோம். இப்ப அண்ணி சொல்றத பார்த்தா அவ கோச்சுக்கிட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருப்பாளான்னு தோணுது. ராசாத்தி அப்படிலாம் போயிருக்க மாட்டாப்பா. எவ்வளோ நல்லா அவளை புரிஞ்சு வச்சிருக்கான் பாரு. இல்ல இனியா, ரொம்ப நேரமா அவளை காணோம். ஒருவேளை பக்கத்துல எங்கேயாவது போயிருந்தாலும் இந்நேரம் அவ வந்திருக்கணுமேப்பா. ஆனா அவ வரலையே. அதான் அவ அம்மா வீட்டுக்கு போயிருப்பாளன்னு சந்தேகப்படுறோம். இல்ல பெரியப்பா, எனக்கு ராசாத்தியை பத்தி நல்லா தெரியும். அவ இந்த மாதிரிலாம் சொல்லாம அவங்க அம்மா வீட்டுக்கு போக மாட்டா. அவ இங்க எங்கேயாவது பக்கத்துல போயிருப்பா. இப்போ வந்துருவா. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்ப்போம்.
எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணாலும் அவ வரப்போறதில்ல. இன்னைக்கு ஒரு நாள் நீ அவளை பிரிஞ்சு இருந்துதான் ஆகணும். இனிய இதை வச்சு உன்னையும் அவளையும் நிரந்தரமா பிரிக்கிறனா இல்லையான்னு பாரு. செல்வி, இங்க வா. வரேன்க்கா. இங்க பாரு, இன்னும் அவளுக்கு மயக்கம் தெரியல. நான் போய் சமையல் பண்ணிட்டு வரேன். பக்கத்திலேயே இருந்து கண்ணும் கருத்துமா பத்திரமா பாத்துக்கணும், புரியுதா? சரிக்கா, நீ போய் சமையல் வேலையை பாரு, நான் பத்திரமா பாத்துக்கிறேன். சாதாரண விஷயம் இல்லடி, அவளால நமக்கு நிறைய பணம் வரப்போகுது. சரிக்கா. பக்கத்திலேயே இரு. சரிக்கா, பாத்து. நான் பாத்துக்கிறேன், நீ போய் சமையல் பண்ணுக்கா. இத பாருங்க தம்பி, நீங்க காத்துக்கிட்டு இருக்கிறதுல புண்ணியம் இல்ல. ராசாத்தி அவ அம்மா வீட்டுக்கு போய் ரொம்ப நேரமாச்சு. அது புரியாம நீங்க அவளுக்காக எதுக்கு வருத்தப்பட்டுட்டு இருக்கீங்க? ஏனுங்க, ஒருவேளை அக்கா சொன்ன மாதிரி ராசாத்தி கோச்சிட்டு தான் போயிட்டாளா? அம்மா, அவ அப்படிலாம் போக மாட்டாமா. அப்படி போலனா இன்னும் ஏன் வரல? நான் அடிச்சு சொல்றேன், அவ அவளோட அம்மா வீட்டுக்கு தான் போயிருக்கா. எனக்கு இதுல நம்பிக்கை இல்ல பெரியமா. அப்படி நம்பிக்கை இல்லனா அவங்க வீட்டுக்கு போன் பண்ணி பாருங்க. இந்த வீட்ல யாரையும் மதிக்காத ராசாத்தி அங்கதான் இருக்கான்னு உங்களுக்கே தெரியும். மரகதம் சொல்ற மாதிரி எதுக்கும் ஒரு தடவை போன் பண்ணி பார்ப்போமே. ஃபோன் பண்ணலான்னு, ஆனா அவங்க வீட்லயும் இல்லைன்னு சொன்னாங்கன்னா நம்ம என்னன்னு பதில் சொல்றது? ஏற்கனவே செண்பகத்தம்மா நம்ம மேல நம்பிக்கை இல்லாம தான் போயிருக்காங்க. இப்போ ராசாத்தி அங்க வந்திருக்கலான்னு கேட்டா அது தேவையில்லாத பிரச்சனை எல்லாம் உருவாகும். தம்பி, அவ அங்க மட்டும்தான் போயிருப்பா. அவளை யாரு என்ன பண்ண போறாங்க? நீங்க போன் பண்ணி கேளுங்க. ஆமா பாரி, போன் பண்ணி பார்ப்போம். எதுக்கும் ஃபோன் பண்ணி கேட்போங்க. எனக்கு என்னமோ இது சரியா படல. பேசாம நேர்ல போய் பார்த்துட்டு வர்றதுதான் சரியா இருக்கும். அவ ஒரு ஆளுன்னு எதுக்கு நீங்க அலைஞ்சுக்கிட்டு? போன் போட்டு கேளுங்க. அண்ணே, போன்ல பேசுறதுக்கும் நேர்ல போய் பார்க்கறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. இது கொஞ்சம் சிக்கலான விஷயம். ஒருவேளை ராசாத்தி அங்கேயும் இல்லைன்னா அவளை காணும்னு அவங்களும் பதறிடுவாங்கல்ல. அதனால நம்ம நேர்ல போய் பார்த்து பேசிட்டு வர்றதுதான் முறை. தம்பி, அந்த செண்பகம் சாதாரண ஆள் இல்ல. ராசாத்திய அவதான் வீட்டுக்கு வர சொல்லிருப்பா. இதுக்கு போய் அலையணுமா நீங்க? போன் போட்டு கேட்டீங்கன்னா விஷயம் தெரிஞ்சிட போகுது. பேசுங்க தம்பி, இப்ப பேசி பாருப்பா. சரி, ஃபோன் பண்ணி தான் பாருங்களேன். This number is currently
switched off. Please try again later. என்ன ஆச்சுங்க? சுவிட்ச் ஆஃப்னு வருது. நான் தான் சொன்னேன்ல அவ அங்கதான் போயிருப்பான்னு. நாம எங்க ஃபோன் பண்ணி அவளை வர சொல்லிடுவோன்னு தான் போனை ஆஃப் பண்ணி வச்சிருப்பாங்க. ஏங்க பொன்னி கபிலா இவங்க யார் நம்பருக்காவது போட்டு பாருங்க. இல்லம்மா, தம்பி சொன்ன மாதிரி நாம போய் நேரா ஒரு எட்டு பார்த்துட்டு வந்துடலாமே, அதான் சரி. பாரு, வா போயிட்டு வந்துடலாம். அண்ணே, நாம போனா நல்லா இருக்காது அண்ணே. நானும் இனியனும் போய் பார்த்துட்டு வரோம். இனியும் போய் கூப்பிட்டா அவ கண்டிப்பா வருவா. சரிம்மாங்க, போய் பக்குவமா பேசி கூட்டுவாங்க. ம். இனியா, அம்மாவை கூட்டு போயிட்டு வா. சரிப்பா. வா. ம். லூசுங்களா, போங்க போங்க. ராசாத்தி அங்க இல்ல. நீங்க போய் அவங்க அம்மா கிட்ட ராசாத்தி அனுப்ப சொல்லி கேட்க போறீங்க. ராசாத்தி காணுங்கிற விஷயம் தெரிஞ்சு அவங்க அம்மா ஆட போறா. ம். கபிலா, அடடே, வாங்க அத்தை. வாங்க மாப்ள. அம்மா, யாரும் வந்திருக்காங்கன்னு பாருங்க. நல்லா இருக்கீங்களா? ஆ. என்ன திடீர்னு? வாங்க உள்ள வாங்க. வாங்க சம்மந்தி, வாங்க மாப்பிள்ள. உள்ள வாங்க. ஏன் வெளியிலேயே நிக்கிறீங்க? நீங்க பண்ண காரியம் அப்படி. நாங்க என்ன சம்மந்தி பண்ணோம்? ஒன்னும் தெரியாத மாதிரி பேசாதீங்க. நாங்க என்ன தெரியாத மாதிரி பேசுறோம்? ஒன்னும் புரியலையே. ராசாத்தி எங்க வீட்டுக்கு அனுப்பி வைங்க. அதான் அப்பவே கற்பூரம் அடிச்சு சத்தியம் பண்ணி கொடுத்தாருல்ல, அப்பவும் உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? என்ன சம்மந்தி பேசுறீங்க? எனக்கு ஒன்றும் புரியல. ஏங்க, தெரியாத மாதிரி நீங்க பேசுனதெல்லாம் போதும். கல்யாணத்துக்கு முன்னாடி தான் அவ உங்க பொண்ணு. அவளுக்கு கல்யாணம் ஆனதுல இருந்து அவ எங்க வீட்டு பொண்ணு. அவ மேல உங்களுக்கு எந்த உரிமையும் இல்ல. நாங்க உங்களை விட அவளை நல்லா தான் பாத்துக்கிறோம். அனுப்பி வைங்க. ராசத்துக்கு என்னாச்சு? நீங்க தான் அவளை உங்க வீட்டுல கொண்டாந்து வச்சிருக்கீங்களே. நாங்களா? என்ன பேசுறீங்க? அவ இங்க இல்ல. இத பாருங்க, இனி எந்த பிரச்சனையும் வராது. நாங்க நல்லபடியா பாத்துக்கிறோம். ராசாத்தி அனுப்பி வைங்க. என்ன மாப்பிள்ள உளறீங்க? ராசாத்தி இங்க இல்ல. அவ இங்கதான் இருக்கா, எங்களுக்கு நல்லா தெரியும். அவளை அனுப்பி வைங்க. அக்கா சத்தியமா இங்க இல்லங்க. அவ எதுக்கு இங்க வரப்போறா? பொய் சொல்லாதீங்க. சம்மந்தி, அவ உண்மையாவே இங்க இல்ல. அப்படி வந்தாலும் நாங்க ஏன் அவளை இங்க வச்சிருக்க போறோம்? என்ன ஏதுன்னு கேட்டு உங்க வீட்டுக்கு போன் பண்ணிருக்க மாட்டோமா? என்னாச்சு என் பொண்ணுக்கு? என் பொண்ணு எங்க? கோவிலுக்கு போனவ ரொம்ப நேரமா திரும்பி வரல. அதான் கோச்சுக்கிட்டு ஒருவேளை உங்க வீட்டுக்கு வந்தாளோன்னு தேடி வந்தோம். ஐயோ,
என் பொண்ணை காணுமா? என்ன பண்ணீங்க அவளை? உங்க கொடுமை தாங்காம அவ எங்க போனாலும் தெரியலையே, என்ன ஆனாலும் தெரியலையே. மறுபடியும் ராசாத்திய பாடாப்படுத்தி டார்ச்சர் பண்ணி அவளை ஓட வச்சிட்டீங்களா? அவளுக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆச்சு உங்களை சும்மா விட மாட்டேன், பாத்துக்கங்க. பொன்னி, நீ பாட்டுக்கு ஏதாவது பேசி வம்ப விளக்காத. ஐயோ, இப்ப எந்த பிரச்சனையும் நடக்கல. சாதாரணமா கோவில் கிளம்பி போனா அவ்வளவுதான். சாதாரணமா போனாடா, ஏன் திரும்பி வரல? அவளை நீங்க ஏதோ பண்ணிருக்கீங்க, அதான் அவ எங்கேயோ போயிட்டா. என் பொண்ணை இப்படி பாடா படுத்துறீங்களே, நீங்களா நல்லா இருப்பீங்களா? உங்க குடும்பத்துல போய் என் பொண்ணை கட்டி கொடுத்தேன் பாருங்க, என் புத்திய செருப்பால அடிக்கணும். அம்மா கொஞ்சம் அமைதியா இருமா. என்னடா பாக்கலாமா? இருமா. மாமா, அக்காக்கு என்னாச்சு மாமா? அக்கா எங்க? கபிலா, ராசாத்திக்கு ஒன்றும் ஆகல. ஒன்றும் ஆகவும் விட மாட்டேன். கோவிலுக்கு போனவ இன்னும் வரலையேன்னு தான் இங்க வந்து பார்த்தோம். ஒருவேளை அவ இன்னும் கோவிலே இருக்கா போல. ஐயோ, என் பொண்ணு எங்கன்னு தெரியல கடவுளே. ஆமா, இனியும் சொன்ன மாதிரி மனசு சரியில்லாம கோவில்ல கூட உட்கார்ந்திருப்பா. நாங்க தான் அவசரப்பட்டு இங்க வந்துட்டோம். செய்யறதையும் செஞ்சுட்டு இப்ப சமாளிக்க பாக்குறீங்களா? ராசாத்தி மட்டும் வரல, உங்களுக்கு இருக்கு. போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணி உங்களை குடும்பத்தோட உள்ள தள்ளிடுவோம். இங்க பாரு பொன்னி, இப்ப நான் சண்டை போட வரல. ராசாத்திய காணோன்னு தான் வந்திருக்கேன். எங்களுக்கு ராசாத்தி தான் முக்கியம். அவளை எப்படி தேடி கண்டுபிடிக்கணும்னு எங்களுக்கு தெரியும். கம்ப்ளைண்ட் கொடுக்கறதா இருந்தா போய் கொடுத்துக்கோங்க, அதை நாங்க பாத்துக்கிறோம். சம்மந்தி அம்மா, நீங்க பயப்படாதீங்க. ராசாத்தி எங்க இருந்தாலும் நாங்க தேடி கண்டுபிடிச்சிடுவோம். அதுக்கு முன்னாடி அவ இங்க வந்தா எங்களுக்கு ஃபோன் பண்ணி. என் பொண்ணு எங்க போனாலும் என்ன ஆனாலும், அவ எங்க இருக்காளோ நான் என்ன பண்ணுவேன்? மா, இத பாருங்கம்மா, ராசாத்திக்கு ஒன்றும் ஆகாது. இங்கதான் எங்கேயாவது இருப்பா. நான் பார்த்து கூப்பிட்டு வரேன். நீங்க பயப்படாம இருங்க. மாப்ள, நாங்களும் வரோம் மாப்ள. இல்ல ஆமா மாமா, நானும் வரேன். இல்ல வேணாம், நீங்க எங்கே இருங்க. இங்கதான் கோயில்ல எங்கேயாவது இருப்பா. நாங்க பார்த்து கூப்பிட்டு வரோம். அவ இங்க வந்தா மட்டும் எங்களுக்கு தகவல் சொல்லுங்க. நானும் பார்த்து தகவல் சொல்றேன். நாங்க வரோம். ஐயோ, எங்க போயிருப்பான்னு தெரியலையே. கவலைப்படாதீங்க. வாங்க வாங்க. சாமி, வணக்கம். வணக்கம். நட சாத்தினதுக்கு அப்புறம் வரீங்களேம்மா, இனிமே பூஜை பண்ண முடியாதேம்மா, தப்பா எடுத்துக்காதீங்க. சாமி, நாங்க பூஜை பண்ண வரல. என் மருமக ராசாத்தி இங்க வந்தாளா? வந்தாங்களே. எப்ப சாமி? அவங்க காலையிலேயே வந்தாங்களே. எப்போ போனா சாமி? அப்பவே அவங்க போயிட்டாங்களேம்மா. ஏதாவது பிரச்சனையாமா? அதெல்லாம் இல்ல சாமி. சரி, நல்லது. அப்ப நான் கிளம்புறேன். வரேங்க. என்னடா இனியா, ராசாத்தி அப்பவே கிளம்பிட்டான்னு சொல்றாங்க. தெரியலையேம்மா. டேய், அவ ஃப்ரெண்டு யாராச்சும் உனக்கு தெரியுமா? மஞ்சுளான்னு ஒருத்தர் இருக்கா. அவளை தவிர வேற யாரும் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற மாதிரி தெரியல. சரி வா, அவங்க வீட்டுல போய் பார்க்கலாம். அம்மா, அவங்க வீடெல்லாம் எனக்கு தெரியாதுமா. நம்பர் இருக்கு, வேணா ஃபோன் பண்ணி பார்க்கலாம். பண்ணு. இந்த ராசாத்தி எங்க போனா என்ன ஆனான்னு ஒண்ணுமே தெரியல. ஹலோ, மஞ்சுளா, நான் இனியன் பேசுறேன். சொல்லுங்க சார். இல்ல,
ராசாத்தி அங்க வந்தாளா? ஏன் என்னாச்சு? ஒண்ணும் இல்ல, வெளியே போறேன்னு சொன்னா, அதான் உங்களை பார்க்க வந்திருப்பாளோன்னு கேட்டேன். இல்ல இங்க வரல சார். அப்படியா? சரிங்க சார். சரி, தேங்க்ஸ். என்ன ஆச்சுடா? அவ அங்க வரலன்னு சொல்றாங்கம்மா. என்ன இனியா, இந்த பொண்ணு எங்க போயிருப்பான்னு தெரியலையே. அதம்மா எனக்கும் தெரியல. அவளுக்கு ஏதாவது ஆயிருக்குமோன்னு எனக்கு பயமா இருக்கு. அந்த மாதிரி எதுவும் ஆயிருக்காது. நீ பயப்படாம இரு. எதுவா இருந்தாலும் வீட்டுக்கு போலாம்டா. உன் அப்பா கிட்ட சொல்லி பாத்துக்குவோம். வா.